29 எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, பிஎம் எலெக்ஷன். அதை விட்டு அடுத்த 31ல் சிஎம் தளபதி விஜய் தான் பிஎம் கேண்டிடேட். ஓகே, அதற்குள்ள 5 ஸ்டேட்டில் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துடும். இங்கே தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எங்கேயுமே வேறுண்ட முடியாத அளவுக்கு விரட்டக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக அவர் மாறி இருப்பார் பொழுது ஹீ நோஸ் வாட் டு டூ. அவரால் நிச்சயமாக மேகதாதுவையும் தடுக்க முடியும், பிஜேபியும் தடுக்க முடியும், கூட்டணி கட்சிகளை அரவணைக்க முடியும். இன்றைக்கி பாருங்கள், இந்தியா கூட்டணியில் ஒரு ஆள் இல்லை, புரியுதுங்களா? ஆனால் ஒட்டுமொத்தம் இங்கே எப்படி காலம் மாறி இருக்கு பாருங்கள். எதிர்காலம் வருங்காலம் தளபதி சொன்னது போல் எல்லோரும் நல்லா இருப்போம், கான்ஃபிடண்ட்டாக இருக்கின்றது. ஓகே, சமீபத்தில் காங்கிரஸினுடைய அமைச்சர் உங்ககிட்ட இருந்து அங்கேருந்து வந்து இங்கே அமைச்சராகிட்டு இருக்கிறார். அவர் பேசுகிற கூட சொல்லியிருந்தார், இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு துடை தெரியப்படும் திமுகங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்து? இல்லை, அதான் யதார்த்தமான உண்மை. நான் வேணா சொல்கிறேனே, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்ணோன்னே இனிஷியலாக 2 பேர் வராங்க திமுகலேருந்து. திமுகலேருந்தே வராங்க? ஓ, வராங்க. அதுக்கப்புறம் திமுக நிலைமையை வச்சு பாருங்க. ஓகே, அதிமுக எப்படி இன்னைக்கு புலம்புதோ அதே புலம்பலை திமுக சந்திக்கும். நீ அதுக்கு போல அதிமுக வந்து 2 பேரை வேணா, நீ வேணா சோஃபா மாட்டுன்னு சொன்ன, நீ வேணா காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னு மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணலாம். ஆனால் திமுகவிலும் இருந்து தாவேகாவுக்கு வருவதற்கு தயாராகி புது தகவலா இருக்கு. திமுக இருந்து வரலங்கிறது தான், எல்லா கட்சியில இருந்து வராங்க, திமுக இருந்து யாரும் வராங்க. ஆஹோ, அப்படியா? இன்னைக்கு திமுக எப்படி தனி பெரிய புள்ளியா இல்ல ஏதாவது சின்ன புள்ளியா இல்ல சாதாரண சின்ன புள்ளிலாம் இல்லது, எம்எல்ஏக்கள். ஓகே, எஸ், ஆப்வியஸ்லி வராங்க, சின்ன புள்ளிலாம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு திமுகவை தனித்து விட்டுறாங்க, காங்கிரஸ் தரத்தி விட்டுருச்சு, காங்கிரஸ் திமுக வந்து வேணாண்டுச்சு, கம்யூனிஸ்ட் தோழர்கள் வெளியே வந்துட்டாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டாரு, ஸோ ஐயுஎம்எல் வந்துருச்சு. ஸோ இனி திமுக தனித்திருக்கு. இனி திமுகவிலிருந்து இருக்கக்கூடிய முக்கியமான எம்எல்ஏக்கள்லாம் அங்கேருந்து நம்மளுடைய எதிர்காலம் இதோடு முடியுது அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. அவங்க தெரிஞ்சதுக்கு பிறகு இது இனி 25-30 வருஷம் தளபதியுடைய ஆட்சி தான் தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம அங்கே போனால் தான் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வருவதற்கான வேலை செய்கிறாங்க.